Hey friends, thank you so much for joining me in this video. My name is Manikandan Sundaresan and today is December 25, 2022. எங்கள் அப்பாவுடைய பிறந்தநாள். My dad was born on Christmas Day and today it's been 7 years since I have lost my dad and okay. What to do when some people dislike you? Or some group of people or somebody or some set of individuals dislike you. உங்களுக்கு யாரையாவது பிடிக்கல அப்படின்னா உங்களுக்கு யாரையாவது பிடிக்கல அப்படின்றத விட மற்றவங்களுக்கு உங்களை பிடிக்கல அப்படின்னா when somebody is disliking you, when somebody is really showing harsh face and சில சமயங்களில் அப்படியே அந்த வெறுப்பை காமிப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி இருக்கும்போது how do you think you can deal with those people? ஒர்க் பிளேஸில், படிக்கிற இடத்துல, பிஸ்னஸ் என்வரான்மெண்ட்டில், பப்ளிக் பிளேசஸில் இது பொதுவாக நடக்கும். குடும்பத்துலேயும் இருக்கும், ரிலேட்டிவ் சர்க்கியூட்லேயும் இருக்கும். ஸோ எல்லா மனுஷங்களுக்கும் இந்த ஒரு டெக்னிக் அப்படிங்கிறது, அதாவது இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிற சில பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது எந்த செக்மெண்ட் ஆஃப் பீப்புளுக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. இட்ஸ் லைக் ஒருத்தர் நம்மளை லைக் பண்ணல அப்படிங்கும்போது, அவங்களுக்கு நம்மளை பிடிக்கல அப்படின்னு தெரியும் போது, இல்லை அவங்க நம்மளை வெறுக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும் போது, நம்மளுடைய பிரெயினில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் சர்க்கியூட் எதை காமிச்சு கொடுக்குதோ இல்லையோ இதை கண்டிப்பாக காமிச்சு கொடுக்கும். அண்ட் we are all smart on that regard. Like that one particular office colleague or one particular business partner or one particular customer or one particular service provider, whoever it may be. ஸோ யாரோ ஒருத்தருக்கு உங்களை டக்குன்னு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் அது உங்களுடைய பிரெயின் வந்துட்டு ஈஸியாக காமிச்சு கொடுத்தோம். அப்படி காமிச்சு கொடுக்கும்போது when you are feeling low, when you are feeling very very down with the self esteem, how can you take care? Just 1 minute. Wait. First technique, don't take it personal. அதான் ஃபர்ஸ்ட் டெக்னிக். பர்சனலாக நம்ம எடுக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஒருத்தர் உங்கள்கிட்ட ஒரு முகத்தை காமிக்கிறாங்க அப்படின்னா, இல்லை உங்களை எலிமினேட் பண்ணுற மாதிரி, இல்லை உங்களை அவாய்ட் பண்ணுற மாதிரி அவங்க ஏதாவது ஒரு பிஹேவியர் இல்லை ஒரு பாடி லாங்குவேஜ் காமிக்கிறாங்க அப்படின்னா அது நீங்கள் பர்சனலாக எடுத்துக்கூடாது. சொல்கிறது ஈஸி சார், பர்சனலாக எடுத்துக்கூடாது அப்படின்னா சார் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா. அந்த மாதிரி இப்படி பார்க்கும்போது எப்படியோ ஏதோ ஒரு இன்செக்டை பார்க்குற மாதிரி பார்க்கும்போது அப்படியே உள்ளுக்குள்ளே அப்படியே கூனி குருவி போகும் சார். பயங்கர கஷ்டமாக இருக்கும் சார். அப்படியே நம்ம ஒர்க்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவோம் சார். இன்ஃபேக்ட் அவங்களுக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்போம், பட் அவங்க நம்ம அந்த மாதிரி டீல் பண்ணும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சார். எவ்வளோ எமோஷன்ஸ் அதில் போடுறீங்க பார்த்தீங்களா? என்னென்னலாம் ரெஃபரன்சஸ் கொண்டு வரீங்கன்னு பாருங்கள். இன்செக்ட் மாதிரி நம்மளை பார்க்குறாங்க. நம்ம அவங்க மேலே அவ்வளோ பிரியம் வச்சுருக்கோம், நம்ம அவங்க மேலே அவ்வளோ மரியாதை வச்சுருக்கோம், நம்ம அவங்கள இப்படி பண்ணியிருக்கோம், நம்ம அவங்கள அப்படி யோசிச்சிருக்கோம், அவங்கள இப்படி யோசிச்சிருக்கோம், ரைட்? ஸோ இந்த ரெஃபரன்சஸ் எல்லாத்தையுமே கொண்டு வந்து இந்த சாதாரண ஒரு விஷயத்தை மிகப்பெரிய விஷயமாக மாற்றுறது யார்? நீங்கள். ஸோ டோன்ட் டேக் இட் பர்சனல் அப்படின்னா இதுதான். டோன்ட் எக்ஸாஜரேட் அண்ட் டோன்ட் ஃப்ரேம் அப் ரெஃபரன்சஸ். முதல்ல அந்த சிச்சுவேஷனாக பாருங்கள். அந்த சிச்சுவேஷனுக்கு கண், காது, மூக்கு இதெல்லாம் வச்சு அதை வந்துட்டு ரெஃபரன்சஸ், ஃப்ரேம் ரெஃபரன்சஸ் எல்லாம் வச்சு அதை பெருசுப்படுத்துறத முதல்ல நிறுத்துங்க. தட்ஸ் யுவர் சுப்ரீம் ரெஸ்பான்சிபிலிட்டி. And there are thousands of reasons for a person to dislike you. And there are thousands of purposes for a person to keep you away from their lives. அந்த ரீசன்ஸஸ், பர்பஸஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்கிறது, அனாலிசிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது உங்களுடைய வேலை இல்லை. ஸோ there comes the second technique. Don't analyze the reasons for the dislike. Don't analyze the purposes for the dislike. ஏன் உங்களுக்கு என்ன பிடிக்கல? எதனால்? ஒருவேளை ஏப்ரல் மாதம் நடந்த அந்த விஷயத்தினால பிடிக்காமல் போயிருக்குமோ, ஒருவேளை ஜூலை மாதம் நடந்த அந்த விஷயத்தினால பிடிக்காமல் போயிருக்குமோ, ஜூலை 2021 இல்லை ஜூலை 2022 எந்த சுச்சுவேஷனில் இவங்களுக்கு நம்மளை அப்படி பிடிக்காமல் போயிருக்கோம்? இந்த அனாலிசிஸ் அப்படிங்கிறத பண்ணாமல் விட்டிங்கன்னா இந்த வழிங்கிறதுலேருந்து கொஞ்சம் மீண்டும் உங்களால் வர முடியும். Because when you are stopping to analyze, you are getting free and you are setting yourself free. Whether that person is setting yourself free or not, you are setting yourself very, very free. Because you are stopping to analyze. You don't want to know why the person is starting to ignore you. You don't want to know why the person is keeping you in a different regard. ஸோ உங்களுக்கு அதை பற்றி
தேவையே இல்லை, அதை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. ஸோ அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது, இப்போது இந்த இடத்துல நீங்கள் செலிப்ரிட்டிஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸை எடுத்துக்கோங்க, இல்லை மிகப்பெரிய பொசிஷன்ஸில் இருக்கக்கூடிய நம்மளுடைய கவர்னிங் கவுன்சில், லைக் பொலிட்டிக்கல் கவர்னிங் கவுன்சில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆட்கள், லைக் ஏ பிரசிடென்ட் ஃபார் தட் மேட்டர், ஏ கவர்னர் ஃபார் தட் மேட்டர், அவர் ஓன் பிரைம் மினிஸ்டர், அவர் ஓன் சீஃப் மினிஸ்டர், பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய லோக்சபா ராஜ்யசபா மெம்பர்ஸ், இந்த மாதிரி பப்ளிக்கில் அப்படியே கம்ப்ளீட்டாக அவங்களுடைய துருவங்கள், அவங்களுடைய எண்ணங்கள் அப்படிங்கிறது அன்லீஷ் பண்ணப்படுற சிச்சுவேஷனில் இருக்கக்கூடிய பீப்புள். அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க யாருமே இந்த அளவுக்கு பர்சனலாக ஒரு டிஸ்லைக் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு ஹேண்டில் பண்ணிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ ஒரு காமன் மேனுக்கும் அதே தான் ஃபார்முலா, ரைட்? ஒரு ட்விட்டரில் யாரோ ஒரு பர்சன் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா தோக்குற மாதிரி ஒரு நிலைமையில் இருந்து ஜெயிச்சாங்க பங்களாதேஷ்க்கு அகேன்ஸ்டாக, தேங்க்ஸ் டு ஸ்ரேயாஸ் ஐயர் அண்ட் ரவிச்சந்திரன் அஸ்வின். கேஎல் ராகுலை போட்டு அப்படியே கிழிச்செடுக்கிறானுங்க எல்லாரும். த ஹோல் நேஷன் இஸ் நவ் டிஸ்லைக்கிங் கேஎல் ராகுல், who is the test cricket captain for these 2 matches. அந்த பையனை போட்டு அப்படியே பட்டை கிளம்புறானே, கிழிச்செறிறானே, மீம்ஸாக போட்டு தள்ளுறானே. இந்த மாதிரி நம்மளுடைய திறமைகள், நம்மளுடைய பிரதிபலிப்புகள், நம்மளுடைய ஆக்ஷன்ஸ், இது எல்லாத்தையுமே ஒரு என்விரான்மெண்ட்டில் பார்த்து அவங்க பண்ணுற விமர்சனமும் நம்மளுக்கு வர மாதிரி ஒரு கேடுகட்ட ஒரு ஜெனரேஷனில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஒருத்தர் மனசுக்குள்ளே நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்கிறத அப்படியே வெளியில் ட்விட்டரில் சொல்கிறத நம்ம படிக்க வேண்டிய கட்டாயம் நம்மளுக்கு இருக்குது. இன்ஸ்டாகிராமில் ஒருத்தர் நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்கிறத மீமாக போட்டு அதை வந்துக்கிட்டு அப்படியே உலகத்துக்கு வெளிப்படுத்துறத நாமளும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம பேரை வேறு டேக் பண்ணி போட்டிருப்போம். அதில் எவ்வளோ மோசமான ஒரு ஜெனரேஷனில். ஸோ திஸ் இஸ் சம்திங் தட் இஸ் ரியலி நீட் நாட் ஹேவ் டெவலப்ட் இன் அவர் மாடர்ன் டெக்னாலஜி. நம்ம டெக்னாலஜியில் வளர்ந்துருக்க தேவையில்லாத ஒரு விஷயம் அது. ஸோ do you really think this guy, this boy, KL Rahul, will be worrying about all this? Or when a person is put into a lot of critics, விமர்சனத்துக்கு உள்ளாயிட்டு இருக்கிற பெரிய ஆட்கள், செலிபிரிட்டிஸ், இவங்க எல்லாருமே உட்கார்ந்து அதெல்லாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? No, they don't have time and they don't want it. Alright. So அதில் இருக்கிற ரெண்டாவது டெக்னிக்குங்கிறது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, stopping to analyze, you become you're free and you're setting yourself free. Okay, right? தேர்ட் டெக்னிக் தான் என்னுடைய பர்சனல் ஃபேவரட். என்னென்னா, லவ் யுவர் செல்ஃப் டு த மேக்ஸிமம் எக்ஸ்டென்ட் தட் யூ டோன்ட் நீட் சம்படி எல்ஸ் டு லவ் யூ. Love yourself to the maximum extent that your tank of love is being filled and it is not empty so that somebody else has to come and give you the love. ஒருத்தர் நம்மளை லைக் பண்ணணும்னு நினைக்கிறது, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் நம்மளை வந்துக்கிட்டு ஒரு நல்ல ஒரு ஆளாக கன்சிடர் பண்ணணும்னு நினைக்கிறது, ஒரு குரூப் ஆஃப் செக்மெண்ட் ஆஃப் பீப்புள் வந்துக்கிட்டு நம்ம மேலே நல்ல அபிப்பிராயம் வச்சுருக்கணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கிறது, இது எல்லாமே ஏதாவது ஒரு ஸ்டார்வேஷன்னால், ஏதாவது ஒரு விதத்தில் வந்துட்டு உங்கள் நீட் ஃபுல்ஃபில் ஆகலை, ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு பஞ்சம் இருக்குது. அந்த நீட் ஃபுல்ஃபில் ஆகாத போது தான் நீங்கள் இதெல்லாம் யோசிக்கிறீங்க. ஒருத்தர் வந்து உங்களுக்கு பெரிய லெவலில் ஈடுபாடு கொடுக்கணும், அவங்களுக்கு வந்துக்கிட்டு அவங்க மனசில் உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கணும். be it professional environment or personal environment. நம்ம யோசிக்கிறதுக்கு காரணம் there is an unfulfilled need. அந்த unfulfilled need என்னங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும் முதல்ல. அப்படி இல்லைன்னா, as John Ray, one of the famous quantum physicians, says that you have to love yourself so much that you don't need love from the other people. உன்னை லவ் பண்ணி உன் மேலே பிரியத்தை வச்சு அதிலிருந்து அப்படியே எக்ஸ்ட்ராவேகண்ட்டாக ஃப்ளோ ஆகிறதுக்கு மேலே என்ன இருக்கோ அதைத்தான் நீ மற்றவங்களுக்கு லவ்வாக கொடுக்கணுன்ட்டு ஜான் ரே ஒரு புக்கில் சொல்லியிருப்பார். ரைட்? அந்த மாதிரி லவ் யுவர் செல்ஃப் ஸோ மச். அண்ட் ஹவு டு லவ் யுவர் செல்ஃப், அதை பற்றியே தனியாக ஒரு வீடியோ போடலாம். பட் ஹவு டு லவ் யுவர் செல்ஃப், இட்ஸ் வெரி சிம்பிள். Admire your own character, admire your own achievements, admire your own accomplishments, admire your own strengths, admire your own skills. அது கொஞ்சம் தலக்கணமாக மாறாமல் உங்களுடைய எல்லா நல்ல விஷயத்தையும் நீங்களே அட்மையர் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா, தட்ஸ் கால்ட் அஸ் லவ்விங் யுவர் செல்ஃப். இந்த லவ்விங் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறத சாலிட்யூடினல் ஜேர்னின்னு சொல்லுவோம். உங்களையே நீங்கள் மதித்து உங்களையே வந்துக்கிட்டு நீங்கள் ஒரு பெரிய லெவலில் பாராட்டி, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் 25 டுடே இதே ஸ்டேட்மெண்ட்டை தீபாவளி அன்றைக்கி நான் சொன்னேன். போன தீபாவளிக்கு நீ எப்படி இருந்த, இந்த தீபாவளிக்கு அதே மாதிரி இருக்கியா? அதே மாதிரி போன கிறிஸ்மஸ்க்கு நீங்கள் எப்படி இருந்தீங்க, இந்த கிறிஸ்மஸ்க்கு அதே மாதிரி இருக்கீங்களா? அடுத்த கிறிஸ்மஸ்க்கு நீங்கள் எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்க? வாட் இஸ் த கைண்ட் ஆஃப் tactful impact you would like to bring up in your personality come next Christmas in 2023? அதுக்கு you have to love yourself, இல்லையா? Only then it is going to be possible. Otherwise it is not going to be possible. So when you start loving yourself, then what is the bloody need for somebody else to come and love you?
இது ஸ்பிரிச்சுவலான ஒரு விஷயம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இது தெரியும். ஓகே, ரைட். Let's move on to the fourth technique of how to handle the other people's dislike. Steel spine. என்னது மறுபடியும் சொல்லுங்கள். ஸ்டீல் ஸ்பைன். ஸ்டீல் ஸ்பைன். இரும்பில் செஞ்ச முதுகு எலும்பு. அத்தனை பேர் வெறுத்தாலும், அத்தனை பேர் டிஸ்லைக் பண்ணாலும், அத்தனை பேர் உங்கள் மேலே அவ்வளவு ஹேட்ரட்டை தூக்கி எறிஞ்சாலும், rise above the hate and rise above the dislike and be without slouching. Steel like spine அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்படி ஃபுல்லாக அப்படி நிமிர்ந்து நிற்கிறது. நாட் ஸ்லவுச்சிங். ஸ்லவுச்சிங் அப்படின்னா இதுதான் ஸ்லவுச்சிங். ஸ்டீல் ஸ்பைன் இஸ் திஸ், throwing your shoulder out and throwing your chest out and stand like a steel scallion no matter what the other people think about you. Being so much proud about yourself. எல்லா த்ரோன்ஸையும் நம்ம மைண்டுக்குள்ளே நம்மளுடைய தலைக்கே கொண்டு வந்துட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கிறது தான் ஸ்டீல் ஸ்பைன். திமிர் இல்லை. நோ, இட்ஸ் நாட் அட்ராசிட்டி. அது திமிர் இல்லை. அது ஒரு விதமாக உங்களையே நீங்கள் தூக்கி நிறுத்திக்கிறது. நீங்கள் ஒரு குழந்தை கீழே வந்துச்சுன்னா எப்படி தூக்கி நிறுத்துவீங்க? அப்படியே தூக்கி ஒன்று பரவாயில்ல, சரியா, ஒன்றும் இல்லை, இது வந்து கொஞ்ச நேரத்துக்கு தான் வலிக்கும், அப்புறம் சரியாயிடும். நான் குழந்தை விழுந்து அப்படின்லாம் தூக்கி நிறுத்த மாட்டேன். Pick up and I will make the person stand. This is how you need to get up. When you are getting up, you need to get up and stand like a mountain. When you are standing erect, you need to stand like a steel scallion, and you have to stand like a big stone hemisphere and big steel tower. அப்படிங்கிறது இந்த ஸ்டீல் ஸ்பைன் அப்படிங்கிற விஷயம் இருக்கும்போது, நீங்கள் அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்போது, when you are carrying yourself so rigid and so strong, the other people are getting confused. Haters get confused. The dislikers get confused. You see, we disliked him in order to make him feel the pain. இல்லை, அவனுக்கு அந்த வலிக்கணுங்கிறதுக்காக தான் நான் அவனுக்கு வெறுப்பை காமிச்சோம். ஆனால் அவன் அதை பற்றிலாம் யோசிக்காமல் அவன் வேறு மாதிரி இருக்கானே. அப்போது ஏன்னா அவன் ஒன்று நம்மளை ரெஸ்பாண்ட் பண்ணுறது இல்லையா, இல்லை நம்ம வந்துட்டு அவனை டிஸ்லைக் பண்ணுறது அவனுக்கு ஒரு மேட்ரு இல்லையா, இப்படி அவங்க கன்ஃபியூஸ் ஆகும். ஆனால் இல்லை, இன்னொரு உண்மை இருக்குது. அந்தளவுக்கு அவங்க கன்ஃபியூஸ் ஆகிட்டு உங்களை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கு அவங்களுக்குலாம் டைம் இல்லை. அவங்களுக்கு வேறு வேலை இருக்குது, உனக்கும் வேறு வேலை இருக்குது. அவங்க வந்துக்கிட்டு உன்னை டிஸ்லைக் பண்ணுறாங்கங்கிற விஷயத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டு அப்படியே டவுனாக ஃபீல் பண்ணுறதுக்கு பதிலாக உனக்கும் உன்னதமான உருப்படியான பல வேலைகள் இருக்குது. அது செய்கிற வேலையை பாரு. That's called a steel spine. Okay? Now comes the next technique of handling the dislike and hatred on you. Analyze your past and find out the poor zone. Analyze your past and find out the poor zone. உங்களுடைய பாஸ்ட்டை யோசிச்சு பாருங்கள். அண்ட் அங்கே இருக்கக்கூடிய அந்த புவர் ஜோன், அதாவது வந்துட்டு உங்களை ரொம்ப லோவாக ஃபீல் பண்ண வச்ச அந்த ஜோன், அது எங்கே அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். Because when you are analyzing the past and when you are identifying the poor zone, what happens is, இதுக்கு மேலே வேறு யாரும் உங்களை வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்காம உங்களை ஒரு பாதுகாப்பான ஷெல்லுக்குள்ளே உங்களால் வச்சுக்க முடியும். You can just keep in a proper nutshell and you can ensure that the further pains are not going to happen for you. பாஸ்டில் ஏதோ ஒரு இடத்துல, லைக் உங்களுடைய 20s, இப்போ நீங்கள் மிட் ஏஜில் இருந்தீங்கன்னா உங்களுடைய 20s, உங்களுடைய 30s, இல்லை நீங்கள் வந்துட்டு ஒரு யங்ஸ்டர் அப்படின்னம்னா உங்களுடைய 10s, நீங்கள் ப்ரீடீனாக இருக்கும்போது, நீங்கள் டீனேஜராக இருக்கும்போது, ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு சம்டைம்ஸ் உங்களுக்கு பிரச்சனை நடந்திருக்கு. யாரோ ஒருத்தர் உங்களை சப்கான்ஷியஸாக ஹர்ட் பண்ணியிருக்காங்க, உங்களை டீப்பாக வந்துக்கிட்டு யாரோ ஒருத்தர் ஐசோலேட் பண்ணியிருக்காங்க, தனிமைப்படுத்தியிருக்காங்க. அப்படி தனிமைப்படுத்தினதுனால நீங்கள் சைக்கலாஜிக்கலாக அட்டாக் ஆகிருக்கீங்க. அந்த சைக்கலாஜிக்கல் அட்டாக்லேருந்து நீங்கள் மீண்டு வரணும்னா you have to first of all know where exactly is the problem. அதுக்கு நீங்கள் செல்ஃப் ஹிப்னாசிஸ் அப்படிங்கிறது பண்ணணும். செல்ஃப் ஹிப்னாசிஸ் எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன் ஒரு 2 weeks முன்னாடி, லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன், அதை போய் பாருங்கள். ஓகே, பாஸ்ட் ஜேர்னிக்கு அப்புறம் வேறு ஏதாவது டெக்னிக் இருக்கா சார்? ஒருத்தர் நம்மளை லைக் பண்ணலன்னு தெரிஞ்சப்போ, எனக்கு அது நிறைய நடந்திருக்கு, ஆனால் மீண்டு வந்திருக்கேன் நான். இப்போது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் அதுலேருந்து மீண்டு வர்றது அப்படிங்கிறது வந்து ஒரு சேலஞ்சிங்காக இருக்குது அண்ட் சூப்பராக இருக்குது அந்த எக்ஸ்பீரியன்ஸ். அதில் எனக்கு தோணுன இன்னொரு டெக்னிக்கை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தி ஃபிஷிங் டேக்கிள் மெத்தட். த ஃபிஷிங் டேக்கிள் மெத்தட். ஃபிஷிங் டேக்கிள்னால் என்ன தெரியுமா?
மீன் பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த டேக்கிள், அந்த தூண்டில். இந்த ஃபிஷிங் டேக்கிள் மெத்தட் அப்படிங்கிறது ஒரு கேம் மாதிரி. உங்களுக்கு எப்போது இந்த ஃபீலிங் வரும்போது எல்லாருக்கும் என்னை பிடிக்கல, இவங்களுக்கு என்ன பிடிக்கல அப்படின்ட்டு ஒரு பர்டிகுலர் நபரோ இல்லை ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புளோ உங்களை டிஸ்லைக் பண்ணுறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, நீங்கள் பண்ணக்கூடாத ஒரு தப்பு என்னன்னு சொல்லி கேட்டால் அவங்கள அட்டாக் பண்ணுறது, அவங்கள அசாசினேட் பண்ணுறது, மனசளவுலேயே கூட அவங்கள கேரக்டர் அசாசினேட் பண்ணுறது. இவங்க பேர் இவங்க இது பண்ணுறதுக்கு இது அப்படின்ட்டு அவங்கள திட்டுறது, அவங்கள பற்றி யோசிச்சு ஏதாவது சொல்லிட்டு இருக்கிறது. அவங்கள திட்டுறது, அவங்கள யோசித்து ஏதாவது அஃபென்சிவாக பேசுறது அப்படிங்கிறது, அது வந்து ஒரு கோழை செய்கிற வேலை. அது நீங்கள் செய்யாதீங்க. ஃபிஷிங் டேக்கிள் மெத்தடில் என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சிம்பிளான சில கொஸ்டின்ஸ், ஃபிஷ்ஷை பிடிக்கிறதுக்கு நம்ம சில எலிமெண்ட்ஸை தூவி விடுற மாதிரி சிம்பிளான சில கொஸ்டின்ஸ், அந்த டேஞ்சரஸ் ஃபிஷ்ஷை பிடிக்கிறதுக்கான சிம்பிளான சில கொஸ்டின்ஸ், ரைட்? அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், why do I need them to like me? Why do I need them to like me? என்ன அவங்க விரும்பணும், என்ன அவங்க டிஸ்லைக் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் ஏன் நினைக்கிறேன்? What do I get from that? ஒரு பொருளை நீங்கள் வாங்கணும் அப்படிங்கும்போது இந்த கொஷினை கேட்டுக்கலாம். Why do I like the product? What the product is going to give me? அமேசானில் ஒரு 5000 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்குறீங்க அப்படின்னா, வாட் இஸ் த ப்ராடக்ட்? விஷ் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம், எவ்ரிபடி, குட் மார்னிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் ஜாயினிங், கண்டினியூ வாட்சிங். 5000 rupees கொடுத்து ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறீங்க அப்படின்னா, what is the benefit I'm getting out of this? Why should I spend about 5,000 hard earned money towards this? அப்படின்னு கேட்குறோம் இல்லையா? அந்த மாதிரி வாட் கிவ்ஸ் மீ, என்ன ப்ளஷர் கிடைக்குது இவங்க என்னை டிஸ்லைக் பண்ணாமல் லைக் பண்ணா, ஏன் அவங்க லைக் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஃபிஷிங் டேக்கிள் கொஸ்டின் நம்பர் 1. The fishing tackle question number 2 is, what will happen if they don't like me and what will happen if they like me? ரெண்டாவது பாட்டு கூட விடுங்க. இவங்க என்னை வந்து தொடர்ந்து வெறுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா, இவங்களுக்கு தொடர்ந்து என்னை பிடிக்கல அப்படின்னா என்ன நடந்துடும்? அந்த worst கேஸ் என் வாழ்க்கையில் என்ன நடந்துடும்? என்ன ஆயிரும்? எனக்கு அடுத்த வேலை சாப்பாடு கிடைக்காம போயிடுமா? இல்லை இந்த மாதம் எனக்கு சம்பளம் கிடைக்காம போயிடுமா? இல்லை நான் சீக்கிரமாக வந்துக்கிட்டு என்னுடைய ஏஜிங் அப்படிங்கிறது ஃபாஸ்ட் ஆகுமா? என்ன நடக்க போகுது? ஆன்சர் இஸ், nothing is going to happen. You are living in your own purpose and you have your family, your parents and your closeted people and your network, your joy, your fun. Where do these people come? இல்லைங்க, அவங்களுக்கு நான் அப்படியே ஹார்ட்டில் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வச்சுட்டேன், என்ன செய்கிறது? அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வச்சதுனால என்னால் மீண்டு வர முடியல அப்படின்னு. ஓகே, ஃபைன். ஸோ ஐ டோட்லி அக்ரி வித் தட். தட்ஸ் யுவர் பர்சனல் திங். பட் nothing is going to happen at the worst case. Even if they don't like you, nothing is going to happen. எதுவுமே உங்களுக்கு நடக்க போவதில்லை, எதுவும் உங்களுக்கு பாதிப்பாக இருக்க போவதில்லை. And you can be very much rest assured. அதான் ஃபிஷிங் டேக்கிள் கொஸ்டின் நம்பர் 2. ஃபிஷிங் டேக்கிள் கொஸ்டின் நம்பர் 3, இது கொஞ்சம் சென்சிட்டிவானது, கொஞ்சம் பர்சனலானது. Have I given them too much importance in my nervous system? கொஞ்சம் சைக்கலாஜிக்கலாக பேசுவோமா? ஒரு விஷயத்தை பற்றி, இல்லை ஒரு பர்சனை பற்றி, இல்லை ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை பற்றி நீங்கள் ரொம்ப அட்டாச்சாக யோசிக்கும் போது, தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களுடைய நரம்பு மண்டலங்களுடைய பதிவுகளில் அவங்கள பற்றி ஃபுல்லாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிடுறீங்க, ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்க. இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, when you are having a deep-rooted love, care and affection towards a person or a group of people, unconsciously you are registering those people, their face, their character, their personality and everything of theirs into your central nervous system, and deleting that will be very difficult. நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க, ரத்தம், நாடி, நரம்பு, புத்தி எல்லாத்துலேயும் அவங்கள பதிச்சிட்டிங்க, அவங்கள உள்ளே கொண்டு வந்துட்டீங்க. இந்த காலேஜ் பசங்கள்லாம் வந்து சம்டைம்ஸ் வந்துட்டு ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் உள்ளே போய் மாட்டிட்டு முழிக்கிறானு இல்லையா? அவனுக்கு இதை சொல்லலாம். யார் மாட்டிட்டு முழிக்கிறது? காலேஜ் பசங்க மட்டுமா? எல்லோரும் தான். நிறைய பொசசிவ்னஸ்னால, இல்லை ஒரு பர்டிகுலர் ஃபேமிலி மெம்பருடைய அந்த லைஃப் லாஸ் அப்படிங்கிறது தாங்க முடியாமல். ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரிஸ் அப்படிங்கிறது, அந்த நரம்பு மண்டலங்கள் இருக்கிற அந்த ரெஜிஸ்ட்ரிஸ் அப்படிங்கிறது, அது அழிக்கப்படுறதுக்கு நீங்கள் முயற்சி எடுக்கணும். ஸோ த ஃபிஷிங் டேக்கிள் கொஸ்டின் நம்பர் 3 இஸ், have I registered them or that person into the central nervous system? சார், அந்த கொஸ்டினை நான் கேட்டேன் அப்படின்னோம்னா என்னுடைய மைண்டு எஸ்ன்னு தான் சார் சொல்லணும். அப்போ நான் என்ன செய்கிறது? எஸ்ன்னு சொன்னால் அதை அழிக்கிறதுக்கு என்ன முறையோ அதை நம்ம செய்யணும். சரி,
என்ன செய்யணும்? எஸ், லாஸ்ட் கீ மெத்தட் தெராப்பி. லாஸ்ட் கீ மெத்தட்னு ஒரு தெராப்பியை கரெக்டாக சொல்லணும்னா October 2021 என்னோடய யூடியூப் சேனலில் போட்டேன் போன வருஷம். அந்த லாஸ்ட் கீ மெத்தட் அப்படிங்கிறத பாருங்கள், லிங்க் இன் டெஸ்கிரிப்ஷன். அந்த வீடியோவை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட அந்த வீடியோவை லிங்க்கில் நான் கொடுக்குறேன். அந்த பர்சனை சாரி அந்த பர்சனை நீங்கள் மறக்கணும். And you have to get rid of the person totally. And that is going to be difficult, I know. But by using last key method, you can achieve, seriously. And also, how to forget someone அப்படின்னு சொல்லிட்டு synaptic pruning அப்படின்ட்டு ஒரு டெக்னிக் நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்தேன். அது ஃபுல்லாக இங்கிலீஷில் தான் இருக்கும். லிங்க் இஸ் இந்த டிஸ்கிரிப்ஷன். அந்த வீடியோவுக்கும் லிங்க் இருக்குது, அதையும் போய் பாருங்கள். ஃபிட்ஜெட் ஸ்பின்னரை வச்சு ஒரு சின்ன சைக்கலாஜிக்கல் மெக்கானிசம் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த பர்சனை நீங்கள் வெளியில் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா, உங்கள் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்லேருந்து வெளியில் கொண்டு வந்துட்டீங்கன்னா, அவங்க சம்மந்தப்பட்ட ஞாபகங்கள், அவங்க சம்மந்தப்பட்ட ரெஜிஸ்ட்ரிஸ், அவங்க சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் உங்கள் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்லேருந்து நீங்கள் வெளியில் கொண்டு வந்துட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் அவங்க லைக் பண்ணாலும் டிஸ்லைக் பண்ணாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் இன்னும் ஸ்ட்ராங்காக மாறலாம், நீங்கள் இன்னும் உங்களுடைய வேலையை தொடரலாம், இன்னும் கான்ஃபிடென்ட்டாக உங்கள் வேலையை நீங்கள் செய்யலாம். பட் problem arises when the person does not want. Thank you, Dhanashan. Problem arises when the person does not want to forget the person. No. சார், எனக்கு அவங்க ஒரு ஏஞ்சல் மாதிரி இருக்காங்க சார். அந்த குரூப் வந்துக்கிட்டு எனக்கு வந்து ஒரு பவர் ஆஃப் சாம் மாதிரி இருக்காங்க சார். அந்த குரூப்பை நான் எதுக்கு சார் மறக்கணும்? இல்லை அந்த பர்டிகுலர் பர்சனை நான் எதுக்கு சார் மறக்கணும்? அவங்க இருக்கட்டும் சார், அவங்க என்னுடைய சொந்தக்காரங்க தான் சார். இப்போ வேணால் ஒரு பிரச்சனையில் இருக்கும் சார், ஆனால் அவங்கள மறக்கிறதெல்லாம் வேண்டாம் சார் அப்படின்னு சொன்னால் ஃபைன். ஸோ தென் தே வில் ஹேவ் டு பி ரெடி டு ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ் பிகாஸ் ஆஃப் தேட். பட் forgetting the thoughts, forgetting the registries of that person, well, quite possible. And the two psychological therapies are the last key method and the synaptic pruning method. அது ரெண்டையும் நான் இந்த இடத்துல சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபிஷிங் டேக்கிள் மெத்தட் அப்படிங்கிறதுல சப் பாயிண்ட்ஸாக இதை நான் இது வரைக்கும் சொல்லியிருக்கேன். சாப்டர்ஸில் பார்த்தீங்கன்னா நான் அதை கரெக்டாக டிஸ்கிரைப் பண்ணி போடுறேன். யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ப்ராப்பர்லி. இதெல்லாம் சில சொல்யூஷன்ஸ் ஃபார் ஹேண்ட்லிங் த டிஸ்லைக் ஃப்ரம் தி அதர் பீப்புள். எல்லா இடத்துலையுமே இருப்பாங்க. டிஸ்லைக் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஒரு எமோஷன், அது எப்போ நம்மளுக்கு வந்துக்கிட்டு பர்சனலாக அட்டாக் ஆகுதுன்னு சொல்லி கேட்டால், அந்த டிஸ்லைக் பண்ணுற பர்சனுக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது தான். ஓகே, ரோட்டில் போகிற யாரோ ஒருத்தர் என்னை டிஸ்லைக் பண்ணால் நான் ஒன்றும் தப்பாக நினைக்க மாட்டேன். எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை, நீ என்னமோ நினச்சிட்டு போ. 100 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 100 பேரில் வந்துட்டு ஒரு 15 பேர் என்னை டிஸ்லைக் பண்ணுறாங்க, மீதி 85 பேருக்கு தான் என்னை பிடிக்குது அப்படின்னா ஐ டோன்ட் கேர். இல்லை ரேஷியோ வைசி வர்ஸாவாக இருந்தாலும் ஐ டோன்ட் கேர். 15 பேருக்கு தான் பிடிக்குது, 85 பேர் டிஸ்லைக் பண்ணுறாங்கன்னா ஐ டோன்ட் கேர். பட் ஒன் பர்சன் ஆர் குரூப் ஆஃப் பீப்புள், அந்த பர்சனுக்கு நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டீங்க, அந்த பர்சனுக்கு வந்துட்டு ஒரு பர்சனல் லெவல் ஆஃப் அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது கொடுத்துட்டீங்க அப்படின்னும் போது, இல்லை அந்த குரூப்புக்கு அதை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னும் போது, அவங்க டிஸ்லைக் பண்ணால் யூ ஃபீல் பர்சனலி ஹர்ட். ஓகே, ஸோ முதல்ல புரிஞ்சுக்கோங்க, டிஸ்லைக் ஏன் வந்துட்டு நம்மளுக்கு சைக்கலாஜிக்கலாக அட்டாக் பண்ணுது அப்படிங்கிற அந்த விஷயத்தை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எவ்ரிதிங் வில் பி ஃபைன். ஓகே, த நெக்ஸ்ட் டெக்னிக் ஃபார் டேக்கிங் அவுட் ஆஃப் தி டிஸ்லைக்கிங், அதாவது டிஸ்லைக் உங்களை யாராவது டிஸ்லைக் பண்ணாங்கன்னா அதுலேருந்து மீண்டு வரதுக்கு நீங்கள் எடுக்க வேண்டிய அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபோக்கஸ் ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னு ஒரு சைக்கலாஜிக்கல் மெக்கானிசம். அதாவது ஒரு விஷயத்து மேலே அதிகமாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம், அந்த ஃபோக்கஸ்லேருந்து ஸ்னாப் அவுட் பண்ணி இன்னொரு விஷயத்து மேலே ஃபோக்கஸ் பண்ணுற அந்த மனப்பக்குவம். லைக் you have that person in the mind or you have the group in the mind. or நேற்று சனிக்கிழமை அந்த சாட்டர்டேயில் வந்துக்கிட்டு அவங்க ஏதோ உங்களை இன்சல்ட் பண்ணிட்டாங்க, அந்த இன்சல்ட் அப்படிங்கிறதும் அந்த சிச்சுவேஷன் அப்படிங்கிறதும் அப்புறம் அவங்க உங்களை டிஸ்லைக் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த பெயின், இது எல்லாம் சேர்ந்து ஒருங்கிணைஞ்சு உங்களை ரொம்ப அப்படியே பாடுபடுத்துது. அப்போது இந்த ஃபோக்கஸ் டிஃப்ராக்மெண்டேஷன் ஆர் ஃபோக்கஸ் ஃப்ராக்மெண்டேஷன் அப்படிங்கிற டெக்னிக்கை நீங்கள் யூஸ் பண்ணலாம். எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் லைக் சேஞ்சிங் தி சேனல், சேஞ்ச் யோர் தாட் and change the picture of your brain. உங்கள் பிரெயினில் இருக்கக்கூடிய பிக்சரை டக்குன்னு மாற்றுங்க, or focus towards something else that gives you some form of transforming energy.
அந்த இடத்துல டக்குன்னு உங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷை பற்றி யோசிக்கிறது, உங்களுக்கு பிடிச்ச ஸ்போர்ட்டை பற்றி யோசிக்கிறது, உங்களுக்கு பிடிச்ச அந்த ட்ரெஸ் அது இப்போ பீரோவில் இருக்குது அதை பற்றி யோசிக்கிறது, உங்களுக்கு பிடிச்ச புக்கை பற்றி யோசிக்கிறது, உங்களுக்கு பிடிச்ச ஒரு சினிமாவை பற்றி யோசிக்கிறது, உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஹாலிடே ஆக்டிவிட்டி பற்றி யோசிக்கிறதுங்கும்போது when the focus is getting fragmented, the sorrow and the emotional pain get defragmented. ஸோ இது உங்களுடைய முயற்சி, இது நீங்கள் தான் பண்ணணும். And you are operating the channel, right? So channel இந்த இடத்துல நான் எதை சொல்கிறேன், you are operating the emotions of your mind. ஸோ அதை நீங்கள் வந்து கண்ட்ரோல் எடுக்கலைன்னா nobody else will come and take it into control. ஸோ இந்த சொல்யூஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் ஒரு பர்சன் டிஸ்லைக் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சொல்யூஷன்ஸ்லேருந்து ஏதாவது ஒரு சொல்யூஷன் எடுத்து அந்த டிஸ்லைக்கிங் அப்படிங்கிற விஷயத்தில் உங்களுக்கு வரக்கூடிய எமோஷனல் பெயின்லேருந்து நீங்கள் வெளியில் வர முடியும். எல்லாத்துக்கும் மேலே ஒரு விஷயம், ஒரு 500 ரூபா நோட்டை கீழே போட்டு நீங்கள் எவ்வளோ ஸ்க்ராட்ச் பண்ணாலும், நீங்கள் அது மேலே மிதிச்சிங்கனாலும், அன்னஸ் அந்த கரன்சி நோட்டு கிளியாத வரைக்கும் அது அதோடைய ஒர்த்தோடு செல்லும். A rupee bill will not lose its worth unless it is torn. No matter how many times you make complete tarnish of it and you rub it, you put it down, you harass it and you take it up. And again, the bill is 500 rupees worth. அந்த மாதிரி உங்களுடைய செல்ஃப் வேர்த் எத்தனை பேர் உங்களை லைக் பண்ணாலும் எத்தனை பேர் உங்களை டிஸ்லைக் பண்ணாலும் நீங்கள் உடையாத வரைக்கும் உங்கள் செல்ஃப் வேர்த் மாறாமல் அப்படியே தான் இருக்கும். ரூபி நோட் கிழிஞ்சதுன்னா தான் பிரச்சனை, இந்த இடத்துல நீங்கள் உடஞ்சா தான் பிரச்சனை. உடையாத வரைக்கும் கிழியாத வரைக்கும் பிரச்சனையே இல்லை. your worth is always a worth. உங்கள் வேல்யூவும் உங்களுடைய ஒர்த்தும் புரியாமல் உங்களை டிஸ்லைக் பண்ணுற ஆட்களுக்கு 2 minutes சைலன்ஸ், அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுங்க. உங்கள் வேல்யூவையும் உங்களுடைய ஒர்த்தையும் புரிஞ்சுக்கிட்டு அவங்க டிஸ்லைக் பண்ணுறாங்கன்னா அது பொறாமை. உங்கள் வேல்யூயும் உங்களுடைய ஒர்த்தையும் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணதுக்கப்புறம் அவங்க டிஸ்லைக் பண்ணாங்கன்னா அது தாழ்வு மனப்பான்மை. உங்களுடைய வேல்யூவும் உங்களுடைய ஒர்த்தையும் புரிஞ்சிக்கவே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை டிஸ்லைக் பண்ணாங்க அப்படின்னா அது ஒரு ஜாக்கிரத குணம். உங்களுடைய வேல்யூவையும் உங்களுடைய ஒர்த்தையும் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணாமையே வேண்டாம் தப்பு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் உங்களை டிஸ்லைக் பண்ணாங்கன்னா அது அவங்களுடைய பயம். நீங்கள் பெரிய ஆளாக இருப்பீங்களோ அப்படிங்கிற பயம். அப்போது இப்போ நான் சொன்ன எந்த லிஸ்ட்லேயுமே உங்கள் தப்பு எதுவுமே இல்லை. ஸோ தென் why worry? So your worth is always intact and it is never going to be diminished. So then why do you worry? Yes, நம்மளுக்கு ரொம்ப இஷ்டப்பட்ட ஆட்கள் நம்மளை டிஸ்லைக் பண்ணுறாங்க, நம்மளுக்கு ரொம்ப இஷ்டப்பட்ட ஒரு குரூப், ஒரு மாஸ் ஆஃப் பீப்புள், அவங்கள நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம், நம்மளை வந்து அவங்க டிஸ்லைக் பண்ணுறாங்கங்கும்போது வருத்தம் இருக்க தான் செய்யும். அந்த இடத்துல அந்த சந்தோஷம் இருக்கிறதுனால நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா 10 வருஷம் வாழ போகிறதும் கிடையாது. அந்த வருத்தம் அப்படின்னு இருக்கிறதுனால உங்களுக்கு எழுதி வச்ச டெஸ்டினியிலேருந்து முன்னாடி நீங்கள் சாக போகிறதும் கிடையாது. ஓகே, நீங்கள் என்ன பண்ணிங்கனாலும் உங்கள் பர்பஸுங்கிறத முடிகிற வரைக்கும் நீங்கள் இங்கே தான் இருக்கணும், இருந்தே ஆகணும், வேறு வழியே இல்லை. அதில் எத்தனை பேர் உங்கள் கூட சேர்றாங்க, எத்தனை பேர் உங்களை வந்து வெட்டிக்கிட்டு போகிறாங்க, அது எல்லாத்துலேயுமே வந்துட்டு உங்கள் கண்ட்ரோல் இருக்குது. பட் there are some areas where when people are disliking you and when they are showing hatred to you, that's very unfortunate. And most of the time, it is not under your control. So we can control only the controllables. Okay? So, you should have come earlier to ask this question. So go back to the video and learn all the techniques and then ask any question. So, basically, நான் இப்போ சொன்ன டெக்னிக்ஸ் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா எடுத்து உங்களுடைய லைஃப் ஸ்டாண்டர்டுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து அதை மட்டும் யூஸ் பண்ணுங்கள், இல்லை காம்பினேஷனாக யூஸ் பண்ணுங்கள். மோஸ்ட்லி என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ சொன்ன பார்த்தீங்களா அந்த ஒர்த் அப்படிங்கிற அந்த விஷயம், அதுக்கு வந்துக்கிட்டு கொஞ்சம் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் அந்த எமோஷ்னல் அவுட்ரேஜியஸ் பெயின் அண்ட் கைண்ட் ஆஃப் வேக்யூம் ஃபீலிங் அப்படிங்கிறதுக்கு நான் சொன்ன அந்த 2 தெராப்பீஸோடைய வீடியோஸை ஃபஸ்ட்டு போய் பாருங்கள். அதுக்கப்புறம் you will be able to live properly. Don't allow anybody's dislike and hatred to put you down.
தட்ஸ் அ சின். யாரோ ஒருத்தருடைய வெறுப்பு, யாரோ ஒருத்தருடைய டிஸ்லைக் அப்படிங்கிறதுனால உங்களுடைய பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் கொடுக்காம இருந்தீங்கன்னா உங்களை விட முட்டாள் வேறு யாரும் இல்லை. ஓகே, அண்ட் கீப் ஆன் ஒர்க்கிங். கடவுள் அப்படிங்கிற ஒருத்தர் நம்மளை டிஸ்லைக் பண்ணுற வரைக்கும் நம்ம வாழ்க்கை போயிட்டுருக்கோம். அண்ட் கடவுளுங்கிற ஒருத்தர் நம்மளை டிஸ்லைக் பண்ணுறது அப்படிங்கிறது நடக்கவே நடக்காத ஒரு விஷயம். அது மட்டும்தான் உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது. மற்றபடி எல்லாமே டெம்ப்ரரி தான். எனிபடி கேன் டிஸ்லைக் யூ at any given point of time. Anybody can hate you at any given point of time, and reverse is also possible. Anybody can start loving you at any given point of time. Anybody can stop disliking you and start admiring you at any given point of time. இது எல்லாமே உங்களுடைய ஆட்டிடியூடை நீங்கள் எப்படி கேரி பண்ணுறீங்கிறத பொறுத்து இருக்குது. the way you carry yourself அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. உடம்பை நல்லா வச்சுக்கோங்க, மனசை நல்லா வச்சுக்கோங்க, மைண்டை நல்லா வச்சுக்கோங்க. ஹெல்த்தியான மென்டல் ஸ்டேட், ஹெல்த்தியான ஃபிசிக்கல் ஸ்டேட் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதையெல்லாம் செய்யுங்க. 2023 இது வரைக்கும் நீங்கள் கொண்டு வந்த அந்த பேட் எமோஷனல் பேகேஜஸ் எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு புதுசாக யோசிங்க. விஷன் போர்டு மறுபடியும் நான் ஞாபகப்படுத்துகிறேன். உடச்சி போன ரெக்கார்டுற மாதிரி விஷன் போர்டை பற்றி எல்லா வீடியோவும் நான் சொல்லிகிட்ருக்கேன். ட்ரை பண்ணுங்கள். ஓகே, டோன்ட் வரி. Abraham Lincoln was hated by so many people. Nelson Mandela was hated by so many people. Dr. Abdul Kalam was hated by so many people in his research laboratory center. Albert Einstein was hated by so many people. Ratan Tata was hated by so many people. Dr. Kumar Mangalam Birla, chairman of Birla Industries, was hated by so many people. Ex-Prime Minister Narasimha Rao was hated and disliked by so many people. Ex-Prime Minister Vajpayee was disliked by so many people. Prime Minister and ex-Financial Minister Mr. Manmohan Singh was hated by so many people. The Iron Lady Jayalalitha as a Chief Minister was hated by so many men and so many people. Even NGR was hated by so many people. Kamarajar was even hated. Even Kamarajar was hated by so many people. Mahatma Gandhi was hated by so many people. Swami Vivekananda was hated by so many people. Ramakrishna Paramahamsa was hated. Even Gautama Buddha was hated. Chanakya was hated. Samrat Ashoka was hated. Krishna Devarayar was hated. Sachin Tendulkar was hated. And all the people who have been trying to do good deeds for the society have been hated. But none of them fell short. They kept going, they kept going, they kept going. இந்த லிஸ்ட்டில் அடுத்து உங்கள் பேர் தான். ஓகே, வேறு என்ன இருக்குது இந்த டிஸ்லைக்குங்கிற டாப்பிக்கை பற்றி? இதுதான் என்கிட்ட இருக்கிற பிரச்சனை. க்ளோஸ் பண்ண மாட்டேன். இன்னும் சொல்லணும். The thirst, the hunger never get quenched. அவ்வளோதான். Live like a legend, no matter who likes you or not. This is Manikandan Sundaresan, resting the case. Remember to walk with a head held high and always expect great things and live strong. Thank you so much for listening, and thank you so much for focusing and paying attention. Life is very easy. Don't make it tough by thinking about the people who dislike you. Last but by no means least, எக்காரணத்து கொண்டும் உங்களை ஹேட் பண்ணுறவங்க மேலே எந்த வெறுப்பையும் வச்சுக்காதீங்க. அவங்கள எந்த விதத்துலையும் கர்ட்ஸும் பண்ணாதீங்க. If you have the care and affection, keep the care affection in the same way. Yes, you are disliked. You are not reciprocated, but keep that care and affection in the same way. Try to give the best to them. Even if you are not receiving properly, try to give them the best. Be a giver. Jai Hind. Bye.